என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோவே பாராட்டிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அண்ட் படங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போதும் அதை ஏற்று தான் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது, அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் அண்ட் கோயிங் பேக் அது உண்மை தானே, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ. Hello, hi sir. Bhuvanish from the Hindu. You have a very loyal and passionate fan base, sir. அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட it comes from a place of emotional investment that they've had over the years. இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் how do you now define the relationship that you have with your audience? இல்லைங்க, அவங்க ஜெனுவனாக பேசுகிறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைடா நீ செய்கிறது தப்புன்னா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தம்.